திருடாதே பாப்பா திருடாதே. சென்னை பல்லவரம் அருகில் அமைந்துள்ள பம்மல் பகுதியில் வியாபாரிகள் அமைதியாக வியாபாரம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் அணிந்த ஒரு நபர் அங்கே வர்றாரு. கவர்மெண்டால் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா போன்ற பொருட்கள் உங்கள் கடையில் விற்கிறதா எங்களுக்கு ரகசிய தகவல் கிடச்சிருக்கு. அதனால் உங்கள் கடையை சோதனை போட போகிறேன். அப்படி போடாமல் இருக்கணும்னா எனக்கு 15,000 ரூபாய் லஞ்சம் தரணும்னு சொல்லியிருக்காரு. உடனே கடைக்காரங்கள்லாம் உஷாராகி அந்த பகுதியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. உடனே போலீஸும் வந்துருச்சு. போலீஸ் வந்தப்போ கூட அந்த நபர் அசரவே இல்லை. நான் ஸ்பெஷல் டியூட்டியில் இருக்கிற ஆஃபீஸர், அதனால் என்கிட்ட மரியாதையாக பேசுங்கன்னு ஒரிஜினல் போலீஸையே மிரட்டியிருக்காரு. என்னோட கேம்ப் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டே நைஸாக எஸ்கேப் ஆக பார்த்துருக்காரு. யூனிஃபார்மில் பேட்சும் இல்லை, ஸ்டாரும் இல்லை. அதனால் அவனை மடக்கி பிடிச்சி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து முறைப்படி விசாரித்ததுக்கப்புறம் தான் அந்த ஆளு பேர் முரளிங்கிறதும் அவர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வாட்ச்மேனாக வேலை பார்க்குறதும் தெரிய வந்திருக்குது. ஆல்ரெடி 2-3 கடையில் 15,000 ரூபாய் ஆட்டையை போட்டதையும் ஒத்துக்கிட்டு இருக்காரு. அவர் மேலே கேஸை போட்டு உள்ளே தூக்கி போட்டிருக்காங்க ஒரிஜினல் போலீஸ். முரளி சார், எதுக்கு இந்த திருட்டுத்தனம்? நீங்கள் ஜெயிலேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை மதிப்பாங்களா? சம்பவம் 2. மாம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வர சாமராஜ் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. அப்போது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல ஒரு பைக் அவர் முன்னாடி வேகமாக வந்து நிற்குது. 3 பேர் அதுலேருந்து இறங்கி கத்தியை காட்டி அவர்கிட்ட இருக்கிற அவரோட மொபைலை பிடுங்கிக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த மொபைலோட விலை 40,000 ரூபாய். அவர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் அந்த நம்பரை டேஸ் பண்ணி பார்க்கும்போது ஸ்ரீபெரும்புதூர் ஏரியாவில் சிக்னல் காட்டியிருக்குது. அங்கே போனால் அஜய், சேட்டு, கௌதம் அப்படிங்கிற டீனேஜ் பசங்க, 20-24 வயசு பசங்க இந்த வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாச்சு. இரவு நேரங்களில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் கவனமாக போகிறது நல்லது. நம்ம பாக்கெட்டில் 15,000 20,000 வச்சுருந்தா எப்படி கவனமாக போகுமோ அதே கவனம் ஃபோனோட போகும்போதும் இருக்கணும். இல்லைன்னா சில பிரச்சனைகளை மாட்டிக்க நேரிடும். சம்பவம் 3. ராயபுரம் ஏரியாவில் துணிக்கடை வச்சிருக்கிறாரு ஜெயச்சந்திரன். காலையில் வழக்கம் போல் கடையை திறக்க போனவருக்கு அதிர்ச்சி. பூட்டை யாரோ உடச்சி கல்லாப்பட்டியில் இருந்த 8,000 ரூபாயை ஆட்டையை போட்டுட்டு போயிருக்காங்க. உடனே அவர் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் அதே ஏரியாவில் போலீஸ் வாகன சோதனையில் ஈடுபட்டிருக்கும்போது 2 பேர் வந்திருக்காங்க பைக்கில். போலீஸை பார்த்ததும் ஒருத்தன் எஸ்கேப் ஆகிட்டான். ஒருத்தனை மடக்கி பிடிச்சிட்டாங்க. மாட்டிக்கிட்டவன் பேர் தனுஷ். தனுஷை முறைப்படி விசாரணை பண்ணதில் அந்த துணிக்கடையில் கைவரிசை காட்டினது அவனும் அவனோட ஃப்ரெண்டு கார்த்தி, பிரகாஷ் 3 பேர் சேர்ந்து துணிக்கடையை துவம்சம் பண்ணியிருக்காங்க. 3 பேர் மேலேயும் கேஸை போட்டு ஜெயிலில் போட்டாச்சு. தம்பிகளா, குறுக்கு வழியில் முன்னேறவே முடியாது, உழைச்சி தான் முன்னேற முடியும். ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்தாவது நல்ல வழியில் உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கோங்க. சம்பவம் 4. காஞ்சிபுரத்தில் ஒரு அம்மா திருத்தணி போயிட்டு திரும்ப கிராமத்துக்கு பஸ்ஸில் போயிட்டு இருந்திருக்காங்க. பையில் 4 சவர நகையை வச்சுட்டு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவங்க பக்கத்து சீட்டில் உட்காந்துருந்த பெண்கள் நைஸாக பேக்கில் இருந்த நகையை சுட்டுட்டாங்க. பஸ்ஸை விட்டு இறங்கினதுக்கப்புறம் தான் நகை திருடு போனது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் விசாரித்ததில் அவங்க பக்கத்தில் உட்காந்து வந்த பூமி, சுமித்ரா அப்படிங்கிற 2 பெண்கள் இந்த திருட்டு வேலையை செஞ்சதை கண்டுபிடிச்சி அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க போலீஸ். என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா. சம்பவம் 5. சென்னை அமைந்தகரை பகுதியில் கிரீன் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பியூட்டி பார்லர் இயங்கி வருகிறது. சம்பவத்தன்று காலையில் பியூட்டி பார்லர் திறக்க போன ஊழியர்களுக்கு அதிர்ச்சி. பூட்டை உடச்சி ஆல்ரெடி கடையை யாரோ திறந்து வச்சுருக்காங்க. உடனே தகவல் மேனேஜருக்கு போக மேனேஜர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க உடனே போலீஸும் சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா பொருட்கள்லாம் சிதறி கிடந்திருக்கு. லேப்டாப்பையும் தூக்கி போட்டு உடைச்சிருக்காங்க யாரோ. அப்போது மாடியில் இருந்து கொரட்டை சத்தம் கேட்டிருக்கு, யாரோ தூங்குற சத்தம். இதை கேட்டு அலர்ட்டான போலீஸ் வேக வேகமாக போய் பார்த்தா அங்கே ஒருத்தன் சரக்கு போதையில் சுகமாக தூங்கிக்கிட்டு இருந்திருக்கான். மூஞ்சியில் தண்ணியை ஊற்றி யாருன்னு விசாரித்தா பயபுள்ள பேர் கிஷோர், ஊர் ஆந்திரா. பூட்டை உடச்சி திருட வந்திருக்கான். கல்லாப்பெட்டி காலியாக இருந்ததால் கடுப்பில் அங்கே இருந்த பொருட்களெல்லாம் தள்ளி விட்டுருக்கான். சரி, வந்துட்டோம், ஒரு கட்டிங்கை போட்டு போகணுன்னு பாக்கெட்டில் இருந்த சரக்கு பாட்டிலை எடுத்து காலி பண்ணிவிட்டு
போதை தலைக்கு ஏறினதுனால பயபுள்ள அங்கேயே மட்டையாயிட்டான். அப்புறம் என்ன, பயபுள்ள இப்போ ஜெயிலில் தூங்கிட்டு இருப்பான். கிஷோரு திருடுறதே தப்பு, அதுவும் திருட போன இடத்துல தூங்குறது மகா தப்பு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.